தவறை உணர்ந்து ஸ்டாலினிடம் மன்னிப்பு கேட்ட விஜய் சற்று முன் பரபரப்பு. அதாவது கரூர் நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் விஜய் வழங்கிய அரசு பணி நியமன ஆணைகளை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்துள்ள சம்பவம் தமிழக அரசியல் களத்தில் பெரும் புயலை கிளப்பி உள்ளது. 41 பேர் உயிரிழந்த இந்த துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கருணை அடிப்படையில் அரசு வேலை வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுத்திருந்தது. இருந்தாலும் இந்த நியமனத்தை எதிர்த்து தொடரப்பட்ட மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் அரசாணையை ரத்து செய்த நிலையில் இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தற்போது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. குறிப்பாக திமுகவின் அதிகாரப்பூர்வமாக நாளேடான முரசொலி ஊரான் வீட்டு நெய்யில உங்கள் வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீர்கள் எனும் தலைப்பில் முதலமைச்சர் விஜயை கடுமையாக விமர்சித்து தலையங்கம் வெளியிட்டுள்ளது. ஊரான் வீட்டு நெய்யில் ஸ்வீட் செய்யாதீர்கள் என்பது விஜயின் புகழ்பெற்ற பொன்மொழிகளில் ஒன்று என்பதை சுட்டி காட்டியுள்ள அந்த கட்டுரை தனது அரசியல் பிம்பத்தை காப்பாற்றிக் கொள்ளவும் வழக்கிலிருந்து தப்பிக்கவும் அரசு பணிகளை பயன்படுத்தி விஜய் சுயலாபம் தேடுகிறார் என சாடி உள்ளது. மேலும் சம்பவம் நடந்த காலகட்டம் முதல் தற்போதைய ஆட்சி நிர்வாக நடவடிக்கைகள் வரை பல நிகழ்வுகளை மேற்கோள் காட்டி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளது. அதற்கு முன்னதாக கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அரசு வேலை வழங்குவது எந்த வகையில் சாத்தியமாகும் என கேள்வி எழுப்பி நாம் தமிழர் கட்சி நிர்வாகி தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை காரசாரமான கருத்துக்களை பதிவு செய்தது. தினமும் நடக்கும் சாலை விபத்துக்கள், தீ விபத்துக்கள் மற்றும் பட்டாசு ஆலை விபத்துகளில் உயிரிழப்போரின் குடும்பங்களுக்கும் அரசு பணி கேட்க தொடங்கினால் என்ன செய்வீர்கள்? ஏராளமான இளைஞர்கள் அரசு பணிக்காக காத்திருக்கும் போது இவர்களுக்கு மட்டும் எவ்வாறு முன்னுரிமை தரப்பட்டது என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு பணிக்கு பதிலாக திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்குவதே முறையானது என்றும் வழிகாட்டினார்கள். அத்துடன் கரூர் விபத்து தொடர்பாகவும் அதனைத் தொடர்ந்து எடுக்கப்பட்ட நிர்வாக சீர்திருத்தங்கள் குறித்தும் முரசொலி நாளேடு பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கி கூறியுள்ளது. கரூர் வட்டாரத்தில் பணியாற்றிய 19 காவல் அதிகாரிகளை ஒட்டுமொத்தமாக இடமாற்றம் செய்தது சிபிஐ விசாரணைக்குரிய சாட்சியங்களை அச்சுறுத்தும் பழிவாங்கும் நடவடிக்கை என்றும், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது தொடரப்படும் நடவடிக்கைகள் அரசியல் ரீதியான மிரட்டல் என்றும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் இந்த விவகாரத்தில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகளை உளவுத்துறையில் அமர்த்தியது வரை அனைத்தும் விஜயின் சுய பாதுகாப்புக்கான முயற்சிகள் என்றும் அதில் விமர்சிக்கப்பட்டு வருகிறது. அதிலும் முக்கியமாக தமிழக அரசின் இந்த கொள்கை முடிவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளதை தொடர்ந்து இந்த விவகாரம் தற்போது உச்சநீதிமன்றத்தின் கதவுகளை தட்டியுள்ளது. அரசு பணி நியமனம் என்பது அரசின் கொள்கை முடிவு என்ற வாதத்துடன் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் அதில் உச்சநீதிமன்றம் வழங்கப் போகும் தீர்ப்பு என்ன என்பதில் பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. அதே வேளையில் நீதிமன்றத்தின் இந்த அதிரடி உத்தரவை மையமாக வைத்து ஆளும் திமுக, தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுக்கும் இடையான அரசியல் மோதல் மேலும் தீவிரமடைந்தும் வருகிறது. அந்த வகையில் கரூரில் கடந்த ஆண்டு நடைபெற்ற தாவேகா பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்ட அரசு பணி ஆணையை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்ததை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளது. கரூர் மாவட்டம் வேலுசாமிபுரத்தில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27 அன்று நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடந்தும் வருகிறது. இதற்கிடையே நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தாவேகா வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த நிலையில் முதலமைச்சராக பொறுப்பேற்ற விஜய் கடந்த ஜூலை 10 அன்று கரூர் நேரில் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆறுதல் கூறினார். அப்போது உயிரிழந்த 31 பேரின் குடும்பத்தினருக்கு கருணை அடிப்படையில் அரசு பணி நியமன ஆணைகளை அவர் வழங்கினார். அரசு வேலை வழங்கப்பட்டதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சியின் தீரன் முருகன் மற்றும் வழக்கறிஞர் சீனி அகமது உள்ளிட்டோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தனர். ஏற்கனவே அரசு தரப்பில் தலா 10 லட்சமும் தாவேகா தரப்பில் 20 லட்சமும் நிவாரணமும் வழங்கப்பட்டுள்ளது. சிபிஐ விசாரணை மற்றும் உச்சநீதிமன்ற கண்காணிப்பு குழு செயல்பட்டு வரும் வேளையில் கட்சி நிகழ்ச்சியில் உயிரிழந்தவர்களுக்கு அரசு பணி வழங்குவது விசாரணையை பாதிக்கும் என்றும் சாட்சிகளை கலைக்க வழிவகுக்கும் என்றும் மனுதாரர்கள் வாதித்தனர். இதை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்கள் இதில் பின்பற்றப்படவில்லை என கூறி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கி பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை ரத்து செய்து
கடந்த 27ஆம் தேதி உத்தரவிட்டது. மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு திறன் பயிற்சி வழங்கி வாழ்வாதாரத்தை உயர்த்த முயற்சிக்கலாம் என்றும் நீதிமன்றம் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதிலும் முக்கியமாக உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தற்போது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளது. கரூரில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்ட அரசு பணியாணை அரசியலமைப்பு சட்டத்திற்கே உட்பட்டே வழங்கப்பட்டுள்ளது. இது முற்றிலும் தமிழக அரசின் கொள்கை முடிவின் அடிப்படையிலேயே எடுக்கப்பட்டுள்ளது. அரசின் கொள்கை முடிவுகளில் நீதிமன்றங்கள் தலையிட முடியாது என்பதால் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும். இந்த மேல்முறையீட்டு மனுவானது உச்சநீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. அதிலும் முக்கியமாக இந்த கரூர் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் இதுபோல் படித்துவிட்டு அரசு பணிக்காக காத்திருக்கிறார்கள். சுமார் 39 லட்சம் இளைஞர்கள் வேலைவாய்ப்பின்றி தவிர்த்து வருகின்றனர். 20 லட்சம் பேர் ஒவ்வொரு தேர்வுக்கும் விண்ணப்பித்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு அரசு பணி வழங்குவது ஏற்கத்தக்கதல்ல. காவல்துறை முறையாக கூட்டத்தை கையாளவில்லை என குற்றமும் சுமத்தப்பட்டாலும் அந்த வழக்கு விசாரணை நிலுவையில் உள்ளது. உச்சநீதிமன்றம் அமைத்த குழுவின் கண்காணிப்பிலேயே விசாரணை நடைபெற்றும் வருகிறது என வாதத்தை முன்வைத்தனர். இதற்கு பிறகுதான் நீதிபதிகள் சிறிது நேரம் வழக்கை ஒத்திவைத்திருந்தனர். பின்னர் நீதிபதிகள் வாசித்த உத்தரவில் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்குவதை எதிர்த்து பல பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த சம்பவம் தொடர்பான வழக்கில் சிபிஐ விசாரித்தும் வருகிறது. கரூரில் அரசு பணி ஆணை வழங்கும் விழாவானது தற்காலிக அடிப்படையில் பணி வழங்கப்பட வேண்டும். முதல் மாதம் ஊதியம் பெறுவதற்கு முன்பாக இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு முடிக்கப்பட்டும் என்ற நிபந்தனையுடன் நடத்த அனுமதியும் வழங்கப்பட்டது. அதற்கு உதவும் வகையில் மனுதாரர் அரசு என அனைத்து தரப்பிலும் வாதங்களையும் முன்வைத்த வழக்கறிஞர்களுக்கு இந்த நீதிமன்றம் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறது. அதே போல இந்த வழக்கு ஒரு சர்வீஸ் வழக்கல்ல, கருணை அடிப்படையில் பணி வழங்கிய உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு. பொதுநல வழக்காக விசாரணைக்கு இந்த வழக்கு உகந்ததா என்ற வாதம் எழுந்தது. ஒரு நீதிமன்றம் இயல்பாக அரசு வழங்கும் நிவாரணங்களை கூறலாம். அதோடு இந்த விவகாரம் உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வின் வரம்பிற்கு உட்பட்டது. எனவே இதனை பொதுநல வழக்காக விசாரிக்க அதிகாரம் உள்ளது. சில வழக்குகளை பொதுநல வழக்காக தாக்கல் செய்ய இயலாது என உச்சநீதிமன்றம் பல உத்தரவுகளை வழங்கியுள்ளது. அந்த வழக்குகள் தனிநபர்களுக்கு வழங்கப்பட்ட அரசு பணியை எதிர்த்து வழக்குகள். இந்த வழக்கை பொறுத்தவரை முற்றிலும் வேறு. கருணைப்படி பணி வழங்கும் பொழுது ஏற்கனவே கருணை பணி வழங்குவதில் பட்டியல் உள்ளது. அவற்றினை முறைப்படி பரிசீலித்து அதன் பின்னர்தான் பணி நிரந்தரம் செய்வார்கள். அரசு பேருந்து விபத்துகளில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்கினால் அல்லது அவர்கள் அரசு பணி கேட்டால் இவ்வாறு வழங்க முடியுமா? சிவகாசியில் அடிக்கடி வெடி விபத்துகள் நடக்கிறது. அவர்களும் அரசு பணி வேண்டும் என கோரினால் என்ன செய்வது? எனவே அரசு தரப்பில் சாதாரண பணி வழங்குவதாக கூறுவதை ஏற்க இயலாது. இதனால்தான் கரூர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு வழங்கப்பட்ட அரசு வேலைக்கான பணி ஆணையை ரத்து செய்து உத்தரவிட்டனர். மேலும் இந்த நிலையில் அரசியல் அனுபவம் கருதி ஸ்டாலினிடம் விஜய் தோற்றுவிட்டதாகவும் இதற்காக மறைமுகமாகவே ஸ்டாலினிடம் விஜய் மன்னிப்பு கேட்டதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது.